ஹாய் டியர்ஸ் வணக்கம். எக்ஸசைஸ் 4.1 இல்லமா முதல் கணக்கு எக்ஸின் அனைத்து மதிப்புகளையும் காண்க. ஃபர்ஸ்ட் ஒன் -10 பை <= x +10 பை மற்றும் sin xனுடைய மதிப்பு 0. அடுத்து -8 பை <= x ≤8 பை மற்றும் sin xனுடைய மதிப்பு -1. அப்போ எப்போ sin x நமக்கு 0வாக இருக்கும்னா sin 0வில் 0வாக இருக்கும், sin பையில் 0வாக இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சாமி. எப்போ 0வாக இருக்கும்? சைனுடைய லிமிட் பாருங்கள் சாமி. sin எப்போல்லாம் 0வாக இருக்கும்? sin x = 0 கமா போட்டுக்கலாம். எப்போ 0வாக இருக்கும்? 0விலையும் பையிலையும் மட்டும் என்னவாக இருக்கும்? அது 0வாக இருக்கும். அந்த ஒரு பையாக இருக்கலாம், 2 பையாக இருக்கலாம், 3 பையாக இருக்கலாம், எத்தனை வேணால் இருக்கலாம். அப்போ sin 0விலையும் பையிலையும் என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸனுடைய மதிப்பு 0 இருக்குது. யாரோட மதிப்பு? சைனுடைய மதிப்பு 0வாக இருக்கும். ஓகேவா? அப்போ இது ஒரு பையாக இருக்கலாம், 2 பையாக இருக்கலாம், எத்தனை வேணால் இருக்கலாம் சாமி. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது sin xனுடைய மதிப்பு எப்போ -1 வரும் அப்படின்னு சொன்னால் sin xனுடைய வேல்யூவே என்னென்னா 0 1 வர்றது 1, அதிகபட்சமான வேல்யூ என்னென்னா +1, குறைந்தபட்ச வேல்யூனா -1 தான். அந்த கேப்புக்குள்ளே தான் வரும். -1 to +1. அப்போ -1 எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் நமக்கு சைனுடைய மதிப்பு எப்போ 1 வரும்? 90 டிகிரியில் வரும். 90 டிகிரி என்ன சொல்லுவோம்? பாகை ஆரையனில் சொல்லும் போது π/2ன்னு சொல்லுவோம். அப்போ இது என்னது? -π/2. அப்போ தான் நமக்கு என்ன வரும்? sin xனுடைய மதிப்பு -1ல் வரும். ஓகே சாமி. ஸோ முதல் கணக்கு நம்ம 0வும் பையும் வச்சு நம்ம போடணும். அடுத்த கணக்கு நம்ம π/2 வச்சு போடணும். நான் உங்களுக்கு படத்துலேருந்தே சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு sin xனுடைய படத்தை வரைஞ்சிக்கலாம். sin xனுடைய படம்னா அது 0வில் மீட் ஆகும். 0 x எல்லாமே 0வில் தான் மீட் ஆகும். சாரி, x 0வில் மீட் பண்ணக்கூடிய இடம் தான் என்ன சொல்லுவோம்? நம்ம பையன்னு சொல்லுவோம். இது 0, 1 பை, இது 2 பை, இது 3 பை, இது 4 பை, இது 5 பை போய்கிட்டே இருக்கும். இது ப்ளஸ்ஸு. இந்த பக்கம் -1 பை, -2 பை, -3 பை, அப்படி இது போய்கிட்டே இருக்கும் சாமி. இப்போ எப்படி படம் வரையணும்? இங்கே மீட் ஆகிடணும். திருப்பி இங்கே போய் மீட் ஆகணும். இங்கேருந்து எடுக்குதா? அதுமாரி போய்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே எடுத்துட்டோன்னா இங்கே 1, இங்கே அதிகபட்சமாக இது வந்து +1, இது -1. இங்கே தான் இந்த எல்லைக்குள்ளே தான் நமக்கு இருக்கும் வீச்சு அதிகப்படியானது. இங்கேருந்து இப்படி போய் வருதில்ல சாமி, இதான் ஒரு பீரியட், ஒரு அலைவு. மேலே போயிட்டு இங்கே மீட் பண்ணிட்டு திருப்பி வந்து அதே இடத்துல மீட் பண்ணுறது தான் ஒரு அலைவுன்னு சொல்லுவோம். செகண்ட் கணக்கில் அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பார்க்கலாம். நான் செகண்ட் கணக்கு படத்தை போட்டு சொல்லணும்னா என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஓகேவா? இப்போது இதில் 0 தான் ஃபஸ்ட்டு கணக்கு கொடுத்துக்கிறது 0 தான். அப்போ எதெல்லாம் மீட் ஆகுது? 1 பை, 2 பை, 3 பை, 4 பை, 5 பை, 6 பை, அப் டு எத்தனை பை வரைக்கும்? 10 பை வரைக்கும். லெஃப்ட் சைடில் -1 பை, -2 பை, -1. அப்போ sin x எதில் மீட் ஆகும்? 0வில் மீட் ஆகக்கூடிய இடம் தான் அந்த லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கணக்கினுடைய தீர்வு ஜென்ரல் ஃபார்ம்லேயே சொல்லிடலாம். எங்கே மீட் ஆகணும்? 0வில் மீட் ஆகிட்டு தீர்வு காணும் 0. இங்கே +1 பை வருது, இங்கே -1 பை, +2 பை, -2 பை. அப்போ என்ன பண்ணணும்? +or -1 பை, +or -2 பை, அப் டு +or- எத்தனை பை வரைக்கும் போகுது? 10 பை வரைக்கும் போகுது. ஏன்னா அவங்களே லிமிட் கொடுத்துட்டாங்க. அடுத்து செகண்ட் ஒன். நான் செகண்ட் ஒனுக்கு படத்தை வரைகிறேன். செங்குத்தாக இருக்கிறது ஒய்யச்சா, அதான் sin θன்னு சொல்லுவோம். இது x அச்சு cos θன்னு சொல்கிறது. மதிப்பு எது சொல்லிட்டாங்க? -1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ -1னா இதுதான். நான் அந்த படத்தில் வரையும் போது எங்கே மீட் ஆகும்? பையில் தான் ஃபுல்லாக மீட் ஆகும். 0வில் அவங்க கொடுத்துருக்கிறது -1 கொடுத்துட்டாங்க. அப்போ -1ன்னு சொன்னால் இதுதான் -1. எந்தக்கு நேராக போய் x அச்சில் மீட் பண்ணதோ அதான் அது. அப்போ -1. இது -1. இங்கே படம் போனாலும் இது -1 கீழே இறங்குது. +1 பை, +2 பை, +3 பை, +4 பை, +5 பை. இங்கே -1 பை, -2 பை, -3 பை, -4 பை, -1 பை, -2 பை, -3 பை, -4 பை. ஆனால் x அச்சில் மீட் ஆகுறது -1 தான் வரணும். அப்போ -1னா அதோ இது மேலே இருக்குது ப்ளஸ்ஸா, கீழே வந்தால் தான் மைனஸ்ஸு. ஓகே. அப்போ எந்தெந்த புள்ளி -1 பாருங்கப்பா.
இது 0க்கும் பைக்கும் நடுவில் இங்கே இருக்கிறது 1π/2. ஓகே. இங்கே 1 பைக்கும் 2 பைக்கும் நடுவில் இருக்கிறது 1.5ன்னு சொல்லுவோம் இல்லையா, 1.5. அப்போனா அது 1.5 சொல்லுவோம், 3π/2. இது மேலே போயிடுச்சு, +1 எனக்கு தேவையில்லை, இதுதான் தேவை. அப்போ இது எதுனா 5π/2, 2.5. அதுக்கப்புறம் 2.5 முடிஞ்சிச்சு. ஏன்னா இங்கே 4 பை வருது, இங்கே 8 பை கொடுத்துருக்காங்களே மகா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் 8 பை கிடையாது, நம்ம π/2 தான் பார்த்துட்ருக்கோம். பாதியை பிரிச்சாச்சு. π/2ன்னு வருதுனாவே பாதியை பிரிச்சாச்சு இல்லை. அப்போ எத்தனை பை வரணும், 4 π/2 தான் வரும். இந்த பக்கம் பார்த்தோம்னா -1 மைனஸ் இது அரை தானே, அப்போ -π/2. இதுக்கப்புறம் கீழே வந்துச்சுன்னா -1π/2, 2π/2 தான் பையன்னு சொல்கிறோம், 3π/2, 4π/2, 5π/2, -5π/2. இப்போ இங்கே போடும்போது 4 பையில் போடும்போது நாங்கள் வந்துடும், மேலே ப்ளஸில் போயிடுது. ஸோ -1 மட்டும் தான் கொடுத்துறாங்க. அப்போ எக்ஸ்ஹெச்சில் ஒய்ஹெச்சில் -1 எங்கே மீட் பண்ணுதோ அதை மட்டும்தான் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அப்போ யார் இங்கே போட்டுக்கிறதுலே சொல்லுங்கள், -π/2, -1π/2, அதுக்கப்புறம் +3π/2, +5π/2. ரைட்டா? சாரி சாமி, இது 1π/2, இது 1.5, 3π/2, இங்கே தான் 5.5, இது 7π/2. சாரி செல்லும், 7π/2. அப்போ சொல்லுங்கள், -5π/2, -1π/2, இங்கே +3π/2, இங்கே +7π/2. நான் பையவே பாதி ஆகிருக்கேன் சாமி. அப்போ இதை பாதி ஆக்கணும்ல, பையை பாதி ஆக்கிட்டால் இதை பாதி ஆக்கணும் இல்லையா? ஓகே. இப்போது இதுதான் இதனுடைய இதுவு. ஆனால் தீர்வு ஜென்ரல் ஃபார்மில் எழுதும்போது தீர்வு எப்படி எழுதணும் பாருங்கப்பா. இதுக்கு எந்த ஜென்ரல் ஃபார்ம்னால் நீங்கள் 10th படிக்கும்போது பொது வடிவம் இல்லை பொது உறுப்புன்னு சொல்லிட்டு சொல்லி தந்திருப்பேன். AN = எழுதுவீங்களா, அதான். இப்போ ஒரு எண் கோடு வரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், நான் எண் கோடாக வரைகிறேன். இங்கே 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 1, 2, 3, 4, 5, 6, 7, -1, -2, -3, -4, -5. நான் என்ன பண்ணுறேன், அந்த -5 புள்ளி குறிக்கிறேன். -5, -1 தானே இது. ஓகே. +3, அப்போ +7. எத்தனை ஜம்ப் அடிக்குது பாருப்பா. இங்கேருந்து ஜம்ப் அடிச்சுன்னா 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 4னுடைய மடங்காக இருக்குது. அப்போ 4 தீர்வில் 4னுடைய மடங்காக இருக்குது. ஆனால் பாருங்கள், நம்பரை பாருங்கள், 4ஆம் வாய்ப்பாடு என்னது, 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12, 4 நாள் 16, அப்படி தான் வரும். 1 நாள் 4ன்னு வரணும், 4 விட 1 கம்மியாக இருக்குது. 2 நாள் 8 வரணும், 8 விட 1 கம்மியாக இருக்குது. அப்போ 4ன் மடங்கை விட 1 குறைவாக இருக்கிறது. இது π/2 தானே. இங்கே n-க்கு பதிலாக என்ன பண்ணணும் சாமி, எத்தனை மடங்கு தான், இதோட தான் நிறுத்துது. வேர் n பிலாங்ஸ் டு n-னுடைய மதிப்பு 0ன்னு போட்டு பாருப்பா. 4 × 0 0, 0 தாண்டி தானே வந்திருக்குங்க 0. அப்போது 0லேருந்து 1 போனால் -1, இதோ வந்துச்சா. ஒருவேளை நான் +1 போடுறேன், 1 நாள் 4, -1, அப்போ 1 நாள் 4, 4ல் 1 போட்டுச்சுன்னா 3, +3 வந்துருச்சா. அதுக்கப்புறம் -1 போட்டு பார்க்குறேன், 1 நாள் 4, -4, -1, -5π/2 வந்துருச்சா. அதுக்கப்புறம் 7 தான் 3, 2 போட்டோன்னா +2 போட்டேன் அப்படின்னு சொன்னால் ஓகே 4 பையில் இங்கே வந்துருச்சு 5π/2, சாரி 7π/2. 2ன்னு போட்டோம்னா 4, 2, 8, 8லேருந்து 1 போனால் 7 சாமி. அப்போது 0 ± 1 2. ஓகே செல்லம், தேங்க்யூம்மா.